Super 6 series day 3 கான வீடியோ. First question பாருங்க. A boat can travel 4.2 kilometers upstream in 14 minutes. If the ratio of the speed of the boat and water still water 7:1 சொல்லிருக்காங்க. How much time will the boat take to cover 17.6 kilometers downstream? Upstream downstream ஒன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன சொல்லிருக்காங்க, நம்மளுக்கு மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்களா, நீங்க மேக்ஸிமம் ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ஹவர்ஸ்ல கிடைக்கும். நீங்க இதே இப்படியே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் மினிட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, கிலோமீட்டர் பெர் ஹவர் கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 4.2 கிலோமீட்டர்ஸ் அப்ஸ்ட்ரீம் இன் 14 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப இது 14 மினிட்ஸ் தான். நம்ம ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இன்டூ 60. ஓகே, சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்கும். இது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் சொல்லிருக்காங்க. ஓகே, அப்ஸ்ட்ரீம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீட் ஆஃப் தி போட் மைனஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். அப்ப கவனிச்சீங்க அப்படின்னா 7x 1x இருக்கு. அப்ப ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6x கிடைக்குமா. 6x எதுக்கு ஈக்குவல், அது 18 க்கு ஈக்குவல். அப்ப x ஓட வேல்யூ 3. x ஓட வேல்யூ 3. x ஓட வேல்யூ 3 வந்துருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டவுன் ஸ்ட்ரீம் டைம் கண்டுபிடிக்கணும். சோ இத்தனை கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போற டயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஸ்பீட் ரேஷியோ தெரியும், நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணுவோம், ஸ்பீட் ஆஃப் தி போட் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். அப்ப ரெண்டே ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 8x கிடைக்குமா. அப்ப எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா 8x எவ்வளவு கிடைக்கும், 24 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்கும். இது என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க 17.6 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் வந்துட்டால என்னது, downstream distance. Time formula என்னது, distance by speed. இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 17/6 kilometers distance கொடுத்திருக்காங்க, divided by speed எவ்வளவு, 24. இத கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு பாயிண்ட்ல வரும், அதாவது ஹவர்ஸ்ல வரும். நம்ம என்ன பண்ணணும், மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். into 60 போட்டு மினிட்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஆன்சர் 44 மினிட்ஸ். So clear. Next question பாருங்க. A boat takes 30 hours for traveling downstream from point A to point B. So point A இங்க இருக்கு, point B இங்க இருக்கு. எப்பவுமே boat and streams படம் வரையறப்ப கொஞ்சம் கிராஸா வரைங்க அந்த லைனை. அப்பதான் உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம் எது அப் ஸ்ட்ரீம் எதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கும். So மொத்தமா 30 hours ஆகுது. And coming back to point C, midway of A and B. Okay, so சென்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா C இருக்கு. சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஏல இருந்து ஒரு பி வரைக்கும் போயிட்டு திருப்பி பி ல இருந்து சி வந்திருக்காரு. இதுக்குதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 30 ஹவர்ஸ் சொல்லிருக்காங்க. மொத்தம் போயிட்டு பி ல இருந்து திருப்பி ஏக்கு வரல, சி வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க. இது மொத்தமா 30 ஹவர்ஸ் ஆயிருக்கு. The velocity of the stream is 2 kilometers per hour. So velocity என்னது, ஸ்ட்ரீமோட ஸ்பீட். சோ ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 2, ஸ்பீட் ஆஃப் தி போட் 15 சொல்லிருக்காங்க, 15. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கலாமா. டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு வரும், 17 வரும். அப் ஸ்ட்ரீம் 13 வருமா. வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி யோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சி அண்ட் பி குள்ள டிஸ்டன்ஸ் நான் x ன்னு எடுத்துக்கிறேன். சி அண்ட் பி குள்ள டிஸ்டன்ஸ் x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏ பி யோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 2x இருக்குமா. ஏன்னா எக்ஸாக்டா சென்டர்ல தான் இருக்கு சி. அப்ப இது x அப்படின்னா இது 2x இருக்கும். ஒரு பர்சன் என்ன பண்ணிருக்காரு, இந்த 2x டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு திருப்பி இந்த x டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காரு. ஆனா 2x டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிருக்காரு, எக்ஸ்ங்கிறது அப் ஸ்ட்ரீம்ல வந்திருக்காரு. ஓகே, நீங்க ரெண்டே ஆட் பண்ணிடாதீங்க. 2x plus x 3x பண்ணிடாதீங்க. டவுன் ஸ்ட்ரீம் 2x இருக்கு, அப் ஸ்ட்ரீம் தான் x இருக்கு. கிளியரா. சோ இப்ப நம்ம கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு, 30 ஹவர்ஸ்ங்கிற கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப 30 ஹவர்ஸ் நம்ம வெளிய எடுப்போம். அதாவது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்ப 30 நம்ம வெளியே எடுத்தோம், டைம் எடுத்தோம் அப்படின்னா இந்த 30 டவுன் ஸ்ட்ரீம் போயிட்டு அப் ஸ்ட்ரீம் வந்ததுக்கு. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் டிராவல் பண்ணிருக்காரு, அப் ஸ்ட்ரீம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க டவுன் ஸ்ட்ரீம் பாருங்க, அதுக்கப்புறம் அப் ஸ்ட்ரீம் பார்க்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு டிராவல் பண்ணிருக்காரு, 2x டிராவல் பண்ணிருக்காரு. என்ன ஸ்பீட்ல, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் 17ல டிராவல் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டே ஆட் தானே பண்ணும், ஏன்னா போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, B ல C போயிருக்காரு. அப் ஸ்ட்ரீம் x மட்டும் டிராவல் பண்ணிருக்காரு. எந்த ஸ்பீட்ல, 13 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருக்காங்க. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா x ஓட வேல்யூ கிடைச்சிரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 17 into 13 அப்ப 30 into 17 to 30 இந்த சைடு போச்சு அப்படின்னா 17 13 221 வருமா, 221. சோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், 13x 17. ஓகே, சோ அப்ப இந்த 13 அங்க 26 வரும், 26x plus 17x வரும். கிளியரா, கரெக்ட் தான். இது பாத்தீங்க அப்படின்னா 30 into 221. So 3 times of 221.
அப்ப 66 3 0 இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 26x plus 17 43 வருமா 43x வரும். அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 6630 divided by 43 கிடைக்கும். இது வந்து x ஓட வேல்யூ, நமக்கு என்ன தேவை 2x தேவை. அப்ப into 2 போட்டு சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் என்ன வருது 308 point something வரும். ஓகே, சோ அப்ராக்சிமேட்டா 308 கிலோமீட்டர்ஸ். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெசிமல்ல வர மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணிருங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் வந்து 308 கிலோமீட்டர்ஸ். சோ கிளியர். இந்த क्वेश्चन பாருங்க, probability இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. A bag contains 35 balls of different colors, red, orange, pink. If the ratio of the red ball and the orange ball வந்து 3:2 சொல்லிருக்காங்க. சோ மூணு கலர்ஸ் இருக்கு, red, orange and pink. ரெட் ஆரஞ்சு பிங்கான ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்க 3:2 மட்டும் சொல்லிருக்காங்க. பிங்க் எதுவுமே சொல்லல. அது போல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா probability of choosing a pink ball is 3/7 சொல்லிருக்காங்க. 3/7 இது வந்து ப்ராபபிலிட்டி. எது ப்ராபபிலிட்டி? பிங்க் பால் செலக்ட் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி. ஒரு பால் தான் எடுக்கிறாங்க. அப்ப டோட்டல் பிங்க் பால் வந்து p பால்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரு பால் எடுக்கிறாங்க. டிவைடட் பை டோட்டல் பால்ஸ் எவ்வளவு வருது 3 2x. ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 35 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டேட்டா 35 எடுத்துக்கலாம். 35 இப்ப சால்வ் பண்ண அப்படின்னா 5 டைம்ஸ் போமா. அப்ப பிங்க் பால் ஈக்குவல் டு 15 வரும். அப்ப டோட்டல் பிங்க் பால் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு 15 கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ரிமைனிங் பால்ஸ் கண்டுபிடிச்சலாமா? டோட்டல் பால்ஸ் எவ்வளவு 35, அதுல பிங்க் பால் 15 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 20 இருக்குமா? இந்த ரிமைனிங் 20 பால்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கும்னா ரெட் அண்ட் ஆரஞ்சா. ஆமா, ரெட் அண்ட் ஆரஞ்சு பால்ஸ் இருக்கும். அப்ப டோட்டல் ரெட் அண்ட் ஆரஞ்சு வந்து 5 ரேஷியோ இருக்கு, 5x இருக்கு. 5x வந்து 20 னா x ஓட வேல்யூ 4 ஆ. x ஓட வேல்யூ 4 னா 4 3 வந்து இங்க 12 வரும், 4 2 இங்க 8 வரும். கிளியரா? அப்ப 12 8 and 15 பால்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 35 வரணும். கிளியரா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, if two balls are picked from the bag then what's the probability that one ball is orange and one ball is pink அப்படின்னு இருக்காங்க. one ball is orange and one ball is pink சொல்லிருக்காங்க. சோ ஆரஞ்சு பால் மொத்தமா 8 பால் இருக்கு, 8ல இருந்து ஒரு பால் எடுக்கணும். அதே மாதிரி பிங்க் பால் மொத்தமா 15 பால் இருக்கு. சோ என்ன பண்ணலாம்னா 15ல இருந்து ஒரு பால் எடுத்த மாதிரி கணக்கு காமிக்கணும். இது வந்து அண்டு தானே, 6 கிடையாது, 2 பால் சேர்த்து எடுக்கலாம். அண்டு கான்செப்ட் வந்து மல்டிபிளிகேஷன், 6 வந்து அடிஷன். டிவைடட் பை டோட்டல் எத்தனை பால்ஸ் இருக்கு 35 பால்ஸ் இருக்கு. 35 பால்ஸ் வந்து 2 பால் எடுக்கிறோம். சோ 35C2. அப்ப 8 into 15 divided by 35 into 34. So divided by 1 into 2 வரும். So 1 into 2 நான் மேல கொண்டு போயிடலாமா? 1 into 2. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 7 times, 3 times வருமா? வேற இதான் கேன்சல் பண்ணணும். So 14 17 times போகும். So வேற எதுவும் கேன்சல் பண்ற மாதிரி இல்ல. சோ அவ்வளவுதான். So 80 24 divided by 119 வருமா? இதுதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியர்? ஆன்சர் வந்து 24/119. So question number 4. Bag A contains 7 red balls, x green balls and 5 yellow balls. So என்ன சொல்லிருக்காங்க, red, green and yellow கொடுத்திருக்காங்க. So 7 x balls and 5 balls. The probability to pick a green ball is 2/5. So green ball ஓட probability என்ன சொல்லிருக்காங்க 2/5 சொல்லிருக்காங்க. green ball மொத்தம் x balls இருக்கு, divided by so 7 plus 5 na 12, 12 plus x. Okay, so 12 plus x balls. So C1 நான் ஒரு பால் தான் எடுக்கணும், 2 பால்னா நீங்க வேற மாதிரி எழுதணும். C1 நால பிரச்சனை இல்லை. சோ இது வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5x equal to 24. So 24 plus 2x. So 2x அங்க போச்சுன்னா 3x equal to 24 வரும். So x ஓட வேல்யூ வந்து 8 வரும். x ஓட வேல்யூ 8 அப்படின்னா green balls மொத்தமா 8 balls இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்லிருக்காங்க, another bag contains x minus of 3 red balls. Okay, so அடுத்த பேக்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா red balls எவ்வளவு இருக்கு, x minus of 3 இருக்கு. அப்ப xங்கிறது 8 அப்படின்னா x 8 minus of 3 னா 5 balls இருக்கு. x minus of 4 yellow balls. So yellow balls வந்து x minus of 4 சொல்லிருக்காங்க. அப்ப 4 balls இருக்கு. green balls data 6 balls கொடுத்தாங்க. If two balls are picked one after other from bag B at the random, then what is the probability for the balls to be red? Okay, ரெண்டு பால் எடுக்கறாங்க, ரெண்டு பாலுமே ரெட் பாலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ வேரியஸ் பண்ணிடலாம். சோ இது வேண்டாம் நம்மளுக்கு. சோ ரெண்டு பாலுமே ரெட் பாலா இருக்கும். அதாவது one after the other. one after the other என்ன அர்த்தம்னா, ஒரு பால் எடுக்கிறேன் பேக்ல இருந்து, அதுக்கப்புறம் இன்னொரு பால் எடுக்கிறேன். இது வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், வித் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரு பால் நான் கையில எடுத்துட்டேன், திருப்பி இன்னொரு பால்ல எடுக்கிறேன் நான். அப்ப வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்ல வரும்.
மொத்தம் 5 பால் இருக்கு. 5 பால்ல நான் ஒரு பால் எடுக்கிறேன். சோ மொத்த பேக்ல எத்தனை பால் இருக்கு? 15 பால்ஸ்ல இருந்து ஒரு பால் எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் கணக்கு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இன்னொரு பால் எடுக்கிறேன். அப்ப அது வந்து அண்ட் கான்செப்ட் தான். அண்ட் 4 பால் தான் இருக்கு. ஏன்னா ஒரு பால் வந்து ஏற்கனவே நான் வெளியே எடுத்துட்டேன். 4 பால்ல இருந்து ஒரு பால் எடுத்திருக்கு. இப்ப பேக்ல எவ்வளவு இருக்கு? 14 பால் தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு பால் எடுத்திருக்கேன். எல்லாமே C1 தானே. இப்ப பிரச்சனையே இல்ல. 5 into 4 divided by 15 into 14. சோ கேன்சல் பண்ண அப்படின்னா இங்க 3 times போமா. சோ இங்க 2 1 7 வரும். ஆன்சர் வந்து 2/21. இதான் உங்களுக்கு ஆன்சர். ப்ராபபிலிட்டி கொஸ்டின் எப்பயுமே டினாமினேட்டர் வந்து கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். எதனால அப்படின்னா ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் என்னன்னா 0ல இருந்து 1 நடுவுல தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 0ல இருந்து 1. ஃபார் எக்ஸாம்பிள் 4/2 அப்படின்னு வந்துச்சு, கேன்சல் பண்றப்ப 2 வரும். அப்போ 1 தாண்டிடுச்சா, அப்ப இது ப்ராபபிலிட்டி வர சான்ஸே கிடையாது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பாயிண்ட் சம்திங் தானே வரும். 0.0 சம்திங் தான் வரும். சோ அப்ப 0 to 1 நடுவுல எனக்கு ஆன்சர் இருக்கு. ஓகே, 0 வரலாம், 1 வரலாம். ஒரு ஈவெண்ட் ஃபுல்லா நடக்குதா 1 வரும். ஒரு ஈவெண்ட் நடக்கல அப்படின்னா 0 வரலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இது ரெண்டுக்கு நடுவுல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் இருக்கு. Question number 5. Rahim went shopping to buy a mobile. The shopkeeper asked him to pay 18% tax if he wants the bill. If not, you can get 7% discount on the actual price of the mobile. Then Rahim decided not to take the bill and paid rupees 4650. அப்ப actual bill, okay, so AC போட்டுக்கிறேன். Actual bill வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு. அது வந்து 100% வச்சுக்கலாம். So Rahim வந்து பில் வேண்டான்ட்டாரு. So 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்களா? அப்ப அவர் எவ்வளவு வாங்கிருப்பாரு? So price of the mobile, okay, price of the mobile எவ்வளவு இருக்கு? 4650. இது வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 7% டிஸ்கவுண்ட். அப்ப 100ல இருந்து 7% போச்சுன்னா இது வந்து 93%. நமக்கு என்ன கேட்காங்க, by how much money could Rahim saved on purchase of the mobile? So bill வேண்டான்னு சொன்னப்ப அவருக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் சேவ் ஆச்சுன்னு கேக்குறாங்க. டாக்ஸ் போறேன்னு சொல்லியிருக்கா ஷாப்கீப்பர் 18%. அப்ப ஆக்சுவல் மொபைலோட காஸ்ட் வந்து 100%. இதுல இருந்து 18% எக்ஸ்ட்ரா வைக்கிறேன்னு இருக்காரு. அப்ப வித் டாக்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1118%. அப்ப ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்கணும்? 1118 rupees கொடுத்து வாங்கியிருக்கணும். ஆனா எவ்வளவு வாங்கியிருக்காரு? 93 தான் வாங்கியிருக்காரு. இது வந்து பெர்சன்டேஜ், அதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? சோ ரெண்டையும் கம்பேர் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 4650 divided by 93 வரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு சேவ் பண்ணிருக்காரு? 118 ரூபா உள்ள பொருளை வெறும் 93 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்ப எவ்வளவு சேவ் பண்ணிருக்காரு? 25 ரூபா சேவ் பண்ணிருக்காரு. அந்த 25 ரூபா எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? into 25. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1250. ஓகே, சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து 1250. So clear. So final question. Swati went shopping to buy a watch with some money. She selected a watch which is marked ₹400 higher than the money she had. But shopkeeper gave 2 successive discounts of 10% and 15% respectively on the marked price of the watch. Okay, so we புரிஞ்சுக்கோங்க question. Then she could buy that watch and also another watch worth 540 with all the money she had. Then what was the marked price of the first watch? First watch ஓட marked price என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஸ்வாதி கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா அதோட இந்த 400 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிடும். அப்ப ஸ்வாதி மணி, ஓகே, சோ மணி ஷி ஹேட், சோ கேஷ் இன் ஹேண்ட், ஓகே, சிஹெச் போட்டுக்கிறேன். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு, அது வந்து நான் 100% வச்சுக்கிறேன். சோ கேஷ் இன் ஹேண்ட் வந்து 100% இருக்கு. இப்ப இந்த மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்க அதோட 400 எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, சோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வாட்சோட அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 400 எக்ஸ்ட்ரா இருக்கு. 400 எக்ஸ்ட்ரா இருக்கு. கேஷ் இன் ஹேண்டோட 400 rupees எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10% 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன், ஸ்வாதிங்கிற பர்சன் வந்து அந்த வாட்ச் ஃபர்ஸ்ட் வாட்ச் வாங்கிடுறாங்க, பிளஸ் இன்னொரு வாட்ச் வாங்குறாங்க ஒர்த் 540 அப்படிங்கிறாங்க. சோ இந்த டயக்ராம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலதான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாரு. ஏன்னா இதான் மார்க்கெட் பிரைஸ், இதான் மார்க்கெட் பிரைஸா இருக்கும். இதுதான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாரு. 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில வச்சிருந்த அமௌண்ட்டோட டிஸ்கவுண்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்கு அவருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரைஸ் வந்துருக்கு. என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்சும் வாங்குறாங்க, பிளஸ் இன்னொரு செகண்ட் வாட்சும் வாங்குறாங்க. அந்த வாட்சோட விலை வந்து 540 சொல்றாங்க. இந்த பிரைஸ் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும், நம்மளுக்கு 540 இருக்கும். ஏன்னா 540 rupees அவங்க கையில இருக்குனாலதான் அந்த வாட்ச் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா 100% கையில வச்சிருக்காங்க.
இப்ப டிஸ்கவுண்ட் கொடுத்தனால அவங்க கையில என்ன இருக்குன்னா 540 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ல அந்த வாட்ச் வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் நம்ம டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு? 540 பிளஸ் ஒரு 400னா 940 ருபீஸ் இருக்கு. இந்த 940 ருபீஸ் வந்து அவங்க மிச்சம் பண்ணியிருக்காங்க. இந்த 940 ருபீஸ் எதனால அவங்க மிச்சம் பண்ணாங்க அப்படின்னா 10% 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தனால. அது சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். அப்படின்னா நீங்க ரெண்டு ஆட் பண்ணிடக்கூடாது. சக்சஸிவ் பர்சன்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ண சால்வ் பண்ற மாதிரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 10% கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆஃப் 10, திருப்பி மைனஸ் ஆஃப் 15. இது ஒரு டிஸ்கவுண்ட் தானே, மைனஸ் ஆஃப் 15, மைனஸ் ஆஃப் 10 into 15. ஸோ மைனஸ் ஆஃப் 10 into 15 அப்படின்னா பிளஸ் 150, 1.5. ஸோ 1.5 அவ்வளவுதான். சரி, 100 பண்ணா 1.5. இப்போ 25 மைனஸ் ஆஃப் 25 பிளஸ் 1.5. ஸோ மைனஸ் ஆஃப் 25 பிளஸ் 1.5. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஆஃப் 25 பிளஸ் ஒரு 1.5னா மைனஸ் ஆஃப் 23.5. இவ்வளவு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எதனால மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட்னால மைனஸ் வந்திருக்கு. அதே மாதிரி லாஸ் வந்தாலும் உங்களுக்கு மைனஸ் வரும், ப்ராஃபிட் வந்தா பிளஸ் வரும். ஓகே, இந்த சைன்லாம் நான் வச்சுக்கோங்க. மைனஸ் 23.5 ருபீஸ், சாரி 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளவு ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு? 940 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? ஸோ இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 23 மைனஸ் தேவையில்லை, ஏன்னா டிஸ்கவுண்ட் நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்ல. இது வந்து 23.5%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மார்க் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க் பிரைஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு நமக்கு தெரியாது. ஆனா காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்களா, காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சு அதோட ஒரு 400 ஆட் பண்ணேன் அப்படின்னா மார்க் பிரைஸ் கிடைச்சிருமா? அப்ப இன்டூ 100 போட்டு சால்வ் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். பிளஸ் அந்த 400 நீங்க ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் ஒரு 400 ஆட் பண்ணோம் அப்படின்னா மார்க் பிரைஸ் எவ்வளவுன்னு கிடைச்சிடும். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 4000 வருது. பிளஸ் ஒரு 400. ஸோ ஆன்சர் மார்க் பிரைஸ் வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 4400. ஸோ கிளியரா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.